வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் யூகி சேத்து பேசுகிறேன். நான் தான் எடிட்டர் ஆண்டனியை முதல்ல டைரக்டராக வந்து அறிமுகப்படுத்துவதாக இருந்தது. நாம் 4 வரி எழுதினோம்னா ஒரே ஒரு வரி எடுத்துப்பார், இல்லைன்னா ஒரு வரி எழுதினோம்னா ஒரு வேர்டு எடுத்துப்பார். ஒரிஜினல் மலையாள படத்தோட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதோட இன்னும் யதார்த்தமாக இருக்கும். கதை அம்சமும் அதில் இருக்கக்கூடிய காத்திரமும் தான் அதை தூக்கி அந்த பிக் மவுண்டிங்கில் கொண்டு நிறுத்த வேண்டும். இஸ் a dinosaur caught in a very small cell phone. இந்த நைட் ஷோங்கிற ஒரு படத்தில் வந்து நான் விரும்பி நடித்தது. ஏஎல் விஜயில் அப்பப்போ கேட்பார், சார் இந்த ரோல் பண்ணுறீங்களா? நான் வேணாம்னு சொல்லி ஒத்துக்கொண்ட படம் வந்து ஒரு 2009 நான் இணை தயாரிப்பு செய்து, ஏஎல் விஜய் முதல்ல இருந்தார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக. இன்ஃபேக்ட் நான் தான் முழு தயாரிப்பாளர். நான் தான் எடிட்டர் ஆண்டனியை முதல்ல டைரக்டராக வந்து அறிமுகப்படுத்துவதாக இருந்தது. அது வந்து ஜெகதல பிரதாப்னு ஒரு டென்டேட்டிவ் டைட்டில், பட் வேறு இன்னொரு டைட்டில் இருந்தது. அந்த படம் எடுக்குது. பட் ரிசர்ஷன் காரணமாக எனக்கு ஃபண்ட் பண்ண இருந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து தே ஸ்டாப் ஃபண்டிங். ஸோ தேர்ஃபோர் வி குட் நாட் கம்ப்ளீட் த ஃபில்ம். ஸோ 2009 நாங்கள் விட்ட குறை தொட்டக்குறையாக விட்ட அந்த விஷயத்தில் 2015 தூசி தட்டி மறுபடியும் ஆஃப்டர் 6 years த சேம் டீம் கம்ஸ் டுகெதர். ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக நம்ம தெரியல, மறுபடியும் யூகி சேத் சாரை கூப்பிட்டுக்கணும். ஆனால் எனக்கான ரோல் அமையணுமேனு பார்த்தா இந்த ஷட்டர்ன்ற ஒரு அருமையான திரைப்படம் மலையாளத்தில் கிரிட்டிக்கல் அக்ளைம் ஆஸ் வெல் அஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். அந்த ரெண்டும் ஒன்றா சேர்றது, இப்போ காக்கா முட்டை மாதிரி ஒன்றா சேர்றது ரொம்ப ரேர். அந்த காம்போ இருந்தது வந்து ஷட்டரில் இருந்தது. ஜாய் மேத்யூ அவர்கள் எழுதி டைரக்ட் பண்ண அந்த படத்தினுடைய அந்த அழகான ஒரு அந்த திரைப்படம். இட்ஸ் அ ஃபேமிலி த்ரில்லர். அந்த படத்தில் வந்து 4 மெயின் கேரக்டர் ஆக்சுவலாக. பட் ஹீரோ அப்படின்னு பார்த்தா 2 மெயின் கேரக்டர். ஒன்று வந்து லால் அவர்கள் செய்த கேரக்டர், ஒன்று ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்த கேரக்டர். ஸோ தமிழ் பதிவாக வரும்போது என்னை இந்த ஸ்ரீனிவாசன் கேரக்டர் பண்ணிவிட்டு லால் அவர்கள் செய்த ரோலில் வந்து சத்யராஜ் அவர்களும் செய்கிறதா அதை முடிவு பண்ணாங்க. அப்போ நான் எழுத்தாளர் என்பது பட்சத்தில் எனக்கு அந்த மொழி மாற்றம் செய்து டயலாக்ஸும் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் பக்கமாக நிறையா எழுதினேன். ஆண்டனி அவர்கள் வந்து ஸ்கிரிப்டே எடிட் பண்ணி, நாம் 4 வரி எழுதினோம்னா ஒரே ஒரு வரி எடுத்துப்பார், இல்லைன்னா ஒரு வரி எழுதினோம்னா ஒரு வேர்டு எடுத்துப்பார், ஒரு வேர்டு எழுதினோம்னா மௌனமாக இருக்கும். அந்த மாதிரி எடிட் பண்ணி ஸோ படம் ஒரு 10வது நாள் வரும்போது நானே சொன்னேன், நான் எழுதின டைலாக் இது வேண்டாம் ஆண்டனி, என்னோடய கேரக்டர் வந்து பேசாமலே இருக்கட்டும் சொல்லிட்டு வெறும் நான் ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே போயிடுச்சு பல இடத்துல. நீங்கள் யூகி சேத்துட்டு வழக்கமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிராண்ட் ஹியூமர் அதில் இருக்காது, அசட்டுத்தனம் இருக்காது, மேதாவித்தனமும் ரொம்ப பெருசாக மேலோங்கி இருக்காது. யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக வந்து ஒரு வெற்றிக்காக காத்து கொண்டிருப்பேன். அதனால் ஐடென்டிஃபைபிள் கேரக்டர். இந்த படத்தில் 4 பேரில் யார் கேட்டிங்கன்னா மக்கள் அதிகமாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கேரக்டர்னால் அது நான் செய்த இந்த ரோல் தான். ஏன்னா எல்லோரும் வாழ்க்கையில் தோற்றுப்போனவர்கள், என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிப்போம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு விதத்தில் இந்த பதிவு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. எனக்கு வந்து ஆண்டனி அவர்கள் யதார்த்தமான நடிப்பதற்கான ஒரு பெரிய அவகாசம் இந்த படம். இது அதில் எவ்வளோ விஷயங்கள் பாக்கி இருக்குது. அது நம்ம தமிழ் சினிமாவில் அது வாய்ப்பு கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப அரிய வாய்ப்பு இந்த படத்தில் கிடச்சிது. கூடவே 2 விஷயம் என்னென்னா, சினிமாக்காரனாலே தம் அடிப்பான் தண்ணி அடிப்பான்னு, வேணும்ட்டே இந்த படத்தில் இந்த கேரக்டர் வந்து தண்ணி அடிக்காது தம் அடிக்காது. அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு அலோவ் பண்ணார் ஆண்டனி. அதற்கு நான் பிரத்யேகமாக இந்த முறை மறுபடியும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டனியோட முதல் படம் அப்படின்னும் போது அவர் எந்த அளவு டைரக்ஷனில் நீங்கள் அவரை கூர்ந்து கவனித்த விஷயங்கள் என்னென்ன? ஆண்டனி இஸ் நம்பர் 1 எடிட்டர். அதாவது நம்பர் 1 டாப் மோஸ்ட் பிளாக் பஸ்டர் ஃபில்ம்ஸ்க்கெலாம் அவர் தான் எடிட்டர். அண்ட் பிளாக் பஸ்டர் ஃபில்ம் டைரக்டர்ஸ்க்கும் அவர் தான் வந்து ஆஸ்தான எடிட்டர். காரணம், ஒரு கௌதம் மேனன் ஆகட்டும், ஒரு கேவி ஆனந்த் ஆகட்டும், இல்லை ஒரு சங்கர் ஆகட்டும், இவங்களை பல முருகதாஸ் ஆகட்டும், இவங்களுடைய பல வெற்றி படங்களுக்கு பின்னணியில் வந்து பின்னணின்னா எல்லாம் முடிச்சு கடைசியில் அவங்க பின்னாடி அதான் பின்னணியில் வந்து எடிட்டர் ஆண்டனி இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு எடிட்டர் வந்து டைரக்டர் ஆகும்போது he has an unfair advantage than a regular director. unfair advantage என்னென்னா, இப்போ கமல்ஹாசன் அவர்கள் இயக்கும்போது ஒரு unfair advantage இருக்குது. நடிப்பு சொல்லித்தர வேண்டாம் அவருக்கு யாரும், அவருக்கு ஒரு பெரிய எங்கேயோ இருக்கார்ல முன்னாடி. அந்த மாதிரி எடிட்டர் ஆண்டனி எடிட்டிங் முதலே தெரியும் என்பதால் இது எடுத்தால் போகிறோம், இது வேஸ்ட்டு, டெஃபினட்டாக இது தூக்கிடுவோம் அப்படி முதலே தெரிஞ்சால் இது போகும், இவ்வளோ தான் வேணும், இது அழகாக பதிவு பண்ணுவோம், பல ஆங்கிள்ஸில் எடுப்போம். வேண்டாத ஒரு 3 படம் 4 படம் எடுத்துகிட்டு சுருக்கி கடைசியில் ஒரு படமாக்கிறதுக்கு ஒரு படம் தான் எடுக்கிறோம், அந்த ஒரு படம் தான் நம்ம பதிவு பண்ணுறோம், அதை தான் எடிட் பண்ணுறோம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் எடிட் ஆகி ரெடி ஆகிடும். பல எடிட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் டைரக்டராக இருக்காங்க. அந்த காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா கே சங்கர், தமிழில் கே சங்கர் எத்தனையோ எண்ணற்ற படங்கள் எடுத்திருக்காரு.
அப்புறம் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள், ரிஷிகேஷ் முகர்ஜி அவர்கள், அப்புறம் வந்து ராஜ்குமார் ஹிரானி, பிகே இல்லைனா முன்னாபாய், இவங்கெல்லாம் வந்து எடிட்டர் டைரக்டர்ஸ் who became வெரி ஃபண்டாஸ்டிக் டைரக்டர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு கேரக்டரைசேஷனை வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு அழகாக ஷார்ட் டிவிஷன்ஸு, அப்புறம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு வைக்கக்கூடிய ஒரு டைரக்டர், இல்லை ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், இப்படியே ஒரு பல விதமான டைரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் எடிட்டிங்கை முன்ன வைத்து சீக்கிரமாக படம் சொல்லணும், கடகடன்னு சொல்லணும், படம் போர் அடிக்காமல் தொய்வு இல்லாமல் சொல்லணுங்கிற எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டேரக்டருக்கு அப்புறம் அந்த வரிசையில் தான் எடிட்டர் ஆண்டனி வருகிறார். ஸோ அது ஒன்று எனக்கு அவர்கிட்ட முக்கியமான விஷயமா. இந்த இயரில், அதாவது ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா அதிக மலையாள படம் வந்து தமிழில் ரீமேக் ஆகுது. திருஷ்யம், பாபநாசமா, ஹவு ஓல்ட் ஆர் யூ, 36 வயது நிலை. இந்த வகையில் அந்தந்த படத்தோட டேரக்டரே தமிழில் இறங்கி டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது ஆண்டனி இப்படி ஒரு படத்தை கையில் எடுத்திருக்கும் போது அது எந்த அளவுக்கு வந்திருக்கு? நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? அதாவது ரொம்ப நாளாக ஒரு ஜிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வந்து ஜிங்ஸ். என்னென்னா அது வேலைக்காவது போச்சு, அது லக்கே இல்லை அப்படின்னு. ஸோ மலையாளத்திலிருந்து தமிழில் படம் பண்ணால் ஓடாது அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு 10-15 வருஷமாக ஓடிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக ஓடின படம் வந்து ஃபாசல் எடுத்த பூவே பூச்சோடவா, பூவிழி வாசல். இதுக்கப்புறம் ஒரு மலையாள படம் தமிழில் ஓடுனது ரொம்ப நாள் ஆச்சு. அது பிரேக் பண்ணது திருஷ்யம். அந்த வடிவில் டெஃபினட்டாக அதே வழியில் இந்த ஷட்டர் மலையாள படம் தமிழாக்கம் செய்யும்பொழுது நைட் ஷோவும் இதுவும் வெற்றிகரமான படமாக அமையும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சினிமாவுக்கு உகந்தது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சினிமாவுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம். ஸோ ஆல் ஸ்மால் ஃபிலிம்ஸ் நீட் அ மச் பிகர் டஃபர் சப்ஜெக்ட். அது இப்போ பாகுபலி மாதிரி படம்னா அது கரெக்டான சினிமா. லோ பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பாகுபலி மாதிரி பெருசாக நீங்கள் ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை அம்சமும் அதில் இருக்கக்கூடிய காத்திரமும் தான் அதை தூக்கி அந்த அந்த பிக் மவுண்டிங்கில் கொண்டு நிறுத்த வேண்டும். ஸோ தட் வே இட் இஸ் தி கரெக்ட் ஃபில்ம் டு ரீமேக். ஆஸ் அ டயலாக் ரைட்டராக இந்த மூவியில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆக்சுவல் மூவி ஷட்டருக்கும் நைட் ஷோக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் வேறுபட்டு இருக்கும்? இது நல்ல கேள்வி. ஏன்னா ஒரிஜினல் ஷட்டர் அப்படிங்கிற மலையாள படத்தில் நான் நினைக்கிறேன் பெஸ்ட்டு. எனக்கு யாராவது ரைட்டராக எனக்கு கூப்பிட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு இருக்கிற ஒரு படம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை இன்னும் அழகுபடுத்துறதுல வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக தெரிகிறது. எனக்கு இன்னும் கைவந்த கலையாக அதுதான் தெரிகிறது. நான் இன்னும் அதிகமான படங்கள் வந்து ஐ வுட் லைக் ரீரைட்டிங் எ ஃபில்ம் தேன் ரைட்டிங். எனி ரைட்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆத்தர், எனி டைரக்டர் இஸ் தி செகண்ட் ஆத்தர். சம்டைம்ஸ் தே ஜெல் டுகெதர், தே ஆர் த சேம் பேஜ். ரைட்டர் என்ன நினைக்கிறாரோ டேரக்டர் கிட்டத்தட்ட அதே நினைக்கும் போது ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்து ஷட்டர்னு ஏற்கனவே அழகான பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு வந்து 1000 கதை ஓடுது அந்த படம் பார்த்தோன்னே. அந்த ஒரிஜினல் கதையில் எனக்கு சில குறைகள்லாம் தெரிஞ்சது, அதெல்லாம் செப்பனிட தோணிச்சு. ஸோ நான் என்னோடய ரீரைட்டிங்கில் பண்ணும்போது அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நான் ரீரைட் பண்ணி என்னெல்லாமல் பண்ணேன். ஆனால் அதை முதல்ல ஷட்டர்னு ஒன்று படம் பார்க்குறாரு ஆண்டனி, நான் எழுதினது ஒன்று பார்க்குறாரு ரெண்டாவதாக, அவர் மூணாவதாக அவருக்கு ஒன்று தோணுது. ஸோ ஆக்சுவலாக இது ஷட்டரும் இல்லை, நான் எழுதிய ஷட்டரும் இல்லை. இது வந்து ஆண்டனியால் ப்ரீ எடிட் செய்யப்பட்ட ஒரு நைட் ஷோ. ஸோ அவர் கண்ணோட்டத்தில் அது பார்க்கும்பொழுது அது வேறு ஒரு பதிவாக, ஒரிஜினல் மலையாள படத்தோடு இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதோட இன்னும் யதார்த்தமாக இருக்கும். ஜாய் மேத்யூஸ் அவர் ஷட்டரோட டேரக்டர், அவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் ஷட்டர் வந்து தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது, அதுவும் எடிட்டர் ஆண்டனி வந்து இதை கையில் எடுத்திருக்காருன்னும் போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஒரிஜினல் இந்த படத்தினுடைய ரைட்டர் டைரக்டர் ஜாய் மேத்யூ அவர் வந்து நான் பார்த்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மா அரியான் அப்படிங்கிற ஜான் அப்ரம் படத்தில் அவர் தான் ஹீரோ. பேசிக்கலாக ஜாய் மேத்யூ இஸ் அன் ஆக்டர். ரொம்ப நாள் அவரும் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து திரைப்படங்களில் வந்து அவர் டைரக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணல, சின்ன சின்ன பதிவாக நடிச்சிருந்திருக்காரு. ஸோ அவர் இஸ் எ பிளே ரைட். பேசிக்கலி ஒரு நாடகம் பாடக்கூடிய, நவீன நாடகங்கள் பாடக்கூடிய ஒரு அருமையான நாடக ஆசிரியர். லோ பட்ஜெட்டுக்கு உகந்த சில சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜாய் மேத்யூ அதில் எப்படி டர்ன் ட்விஸ்ட் மேக்ஸிமம் கொண்டு வருது, போர்டம் இல்லாமல் எப்படி கொண்டு வருது அப்படி பார்த்தா நல்லா அழகாக வந்து ஒரு சொட்டர் பின்னுற மாதிரி ஒரு பர்ஷியன் கார்பெட் தைப்பது போல் அழகாக யோசித்து 10 வருடங்களுடைய உழைப்பு அந்த கதையில் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நல்ல சில்வர் பிளேட்டரில் எடுத்து கொடுத்ததுனால எங்களுக்கு குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் ஒண்டி பண்ணால் போகிறோம் மாதிரி நிலைமையில் நாங்கள் இருந்தோம். உழைச்சதெல்லாம் அவர் பேர் வாங்கிக்கிறது நாங்கன்ற மாதிரி இது ஜாய் மேத்யூவுக்கு பிரத்யேக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஐ ஹோப் யூ லவ் திஸ் ஃபில்ம். இந்த நைட் ஷோ அப்படிங்கிற திரைப்படத்தை நீங்கள் வந்து மேட்னி ஷோவோ ஈவினிங் ஷோ நைட் ஷோ ஏதோ ஒரு நேரம் தேட்டரில் போய் பார்த்து நீங்கள் டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் அ மனிஸ் ஒர்த் அப்படின்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ வெரி மச்.